பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 58:8 அங்கே அழகான ஒரு வார்த்தை தேவன் சொல்லுகிறார். உன்னுடைய வெளிச்சம் எழும்பி, எப்படி எழும்புமா? விடிய கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி. அநேகருடைய வாழ்விலை வெளிச்சம் காணாமல், நன்மையை காணாமல் இருளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பல பரிசுத்தவான்கள் நான் இருளே உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார் என்று இருக்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தார். அப்போ இருள் அவங்க வாழ்க்கையில கஷ்டத்தையும் கண்ணீரையும் வேதனையும் அது வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. அதுதான் ஏசாயா 58:8 சொல்லுகிறார், உன் விடிய கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி. கர்த்தர் உன்னை வெளிச்சத்தினாலே எழும்ப பண்ணுவார். வெளிச்சமாக அவர் எழும்ப பண்ணுவார். யோவான் சுவிசேஷம் 1:9 சொல்லுகிறது, உலகத்திலே வந்து எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற அந்த ஒளி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த மனிதனோடு இடைப்படுகிறாரோ கலக்கிறாரோ அவனுடைய வெளிச்சம் விடியகால வெளிச்சத்தை போல இருளை உடைத்து கொண்டு அது எழும்பி வருகிறது போல அவன் வெளிச்சம் நீங்கும். தாவீது சங்கீதக்காரன் தாவீது சங்கீதம் 18ஆம் சங்கீதத்துல 23 சொல்லுகிறான், தேவனே என் இருளை வெளிச்சமாக்கும் என்று சொல்லுகிறான். ஒருவேளை தாவீதை போல பாவம் என்ற இருள் வருது. இந்த இருளை கர்த்தர் சொல்கிறார், உன் சுக வாழ்வு. அங்க எப்படி சொல்ற, சுக வாழ்வுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா, விடிய கால வெளிப்ப போல உன்னுடைய வெளிச்சம் எழும்பி. ஏசாயா 60:1 வாசிக்கும் போது, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. அது கீழே வாசிக்கும் போது, உதிக்கிற உன் ஒளியிடத்திலே ராஜாக்கள் நடந்து வருவார்கள். மக்களே, இயேசு உங்களை இன்றைக்கு சொல்லுகிறார், ஒளியாக மாற விரும்புகிறார். நீதிமொழிகள் 4:18 சொல்லுகிறது, நீதிமான் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல் இருப்பான். ஒருவேளை நான் இருளில் வாழுகிற, கண்ணீரில் வாழுகிற, துன்பத்தில் வாழுகிற, கலகாத, கர்த்தர் விடியகால வெளுப்ப போல உன் வெளிச்சத்தை அவர் எழும்ப பண்ணுவார். அது மாத்திரம் இல்லை, அங்கே சொல்லுகிறார் 2வது பகுதியை வாசிக்கும் போது, உன் சுகவாழ்வு, உன்னுடைய ஹீலிங். இன்னைக்கு எத்தனை மக்கள் வியாதியிலே, போராட்டத்திலே அவர்கள் மடிந்து கொண்டிருக்கிறார். பலவிதமான வியாதி. ஒரு பக்கம் கேன்சர், டிவி, ஒரு பக்கம் அந்த முடக்கு நோய், பேரலைஸ், ஹார்ட், பலவிதமான நோய். அங்கே தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய சுகவாழ்வு, உன்னுடைய ஹீலிங் அது துளிர்த்து, உன் சுகவாழ்வு துளிர்த்து. ஒரு வேளை துளிர் விடாம காய்ந்த நெல் இருக்கும் என்றால், பைபிளில் பல இடத்துல நம்ம வாசிக்கும் போது கர்த்தர் அநேகருடைய வாழ்வில் அந்த துளிர்ச்சியை, அந்த மேன்மையை அவங்க வாழ்க்கையில தருவதாக நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையிலே அற்ப செய்வார். எப்போ அந்த வாழ்க்கை துளிர்க்கும், தேவன் தெரிந்து கொண்டபடிய கோல் துளிர்க்கும் என்று என்னாகும் புத்தகத்திலே 17:5 வாசிக்கிறது. தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டால், அவனை அழைத்தால் அவனுடைய வாழ்வு துளிர்க்கும். தேவன் உன்னை தெரிந்து கொண்டிருப்பார் என்றால், தேவனை அல்ல என்றால் நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்கள் சுக வாழ்வு துளிர்க்கும். வியாதி மறையும், கண்ணீர் மறையும், அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்க. தேவ மக்களே, அவர் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமி என்று இருக்கிறது. இந்த என்னாகும் புத்தகத்திலே ஆரோன் என்ற ஒருவன் தேவ சன்னிதானத்திலே அவன் கோலை, சாதாரண கோலை வைக்கிற போது அந்த கோல் துளிர்த்து பூத்து அது பழங்களை தந்தது. உங்க வாழ்வை இறைவனுடைய சன்னிதானத்தை ஒப்புக் கொடுக்கும் போது, தேவ பிரசனத்தை ஒப்புக் கொடுக்கும் போது, ஜெபிக்க ஒப்புக் கொடுக்கும் போது, ஆலயத்துக்கு செல்ல ஒப்புக் கொடுக்கும் போது, வேதத்தை படிக்க ஒப்புக் கொடுக்கும் போது உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். அதுக்கு 3வது பதிவை வாசிக்கும் போது, நீதி உனக்கு முன்னாலே போகும். ஒருவேளை நீங்கள் நேர்மையாய், உண்மையாய், நீதியாய் வாழுகிற தேவ மக்களாக இருக்கலாம். என்னுடைய நீதிக்கு தக்க ஒரு நன்மை வரவில்லையே, ஒரு ஆசீர்வாதம் வரவில்லையே, கண்டிப்பாக நீதிக்கு தக்கதான ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். உன்னுடைய நீதி உனக்கு முன்னாடி போகும். கர்த்தர் அதுதான் செய்வார். பைபிள்ல பல இடத்துல சொல்லுகிறது, அவர் நீங்க செஞ்ச நன்மைக்கு அவர் தீமை செய்கிறவர் இல்லை. நீங்க செய்த நீதியை அவர் மறந்து விடுவதற்கு அநீதியுள்ள தேவன் அல்ல. ஆமாவா, நீங்க எதை செஞ்சீங்களோ, எதை விதைக்கிறீங்களோ அதற்குரிய பலனை கண்டிப்பாக அறுக்க ஆரம்பிப்பீர்கள். இங்க சொல்லுகிறது, நீதி முன்னே செல்லும். 2 கொரிந்தியர்ல 9:10 வாசிக்கும் போது, அவர் விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவன் ஆகாரத்தை தந்து நீதியின் விளைச்சலை அறுக்க முடிய செய்வார். ஒரு நாள் வரும், உங்க உழைப்பு, உங்க ஜெபம், உங்க கண்ணீர், நீ கடவுளுக்காக பாராட்டின வைராக்கியம் எல்லாவற்றுக்கு தக்க பலனை தருவார். முடிக்கிறது, கர்த்தருடைய கரம் பின்னாலே இருந்து காக்க. அப்படின்னு தெரியுமா, ஒரு தீங்கும், ஒரு ஆபத்தும், ஒரு நஷ்டம் அணுகாதபடி இறைவனுடைய கரம் உனக்கு பின்னாலே இருந்து உனக்கு காக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவ மக்களே,
இன்றைக்கு இந்த இயேசு 58:8 உங்கள் வாழ்வு சுக வாழ்வு சீக்கிரத்தில் இருக்கும். கர்த்தர் உங்கள் விடிய கால வெளிப்ப போல உங்கள் வெளிச்சத்தை எழும்ப பண்ணுவார். அங்கே ஆண்டவர்களின் நீதியினாலே அவர் ஸ்திரப்படுத்துவார். கலங்காதீர்கள். கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.